இரு, என்ன பண்ண போற? ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் கேட்குறேன். நீ செத்துரு, உனக்கு உள்ள உள்ளவன வாழ விடு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு யோசிச்சு பாரு. ஏய், நான் வந்துட்டு இருக்கேன்டா. என்னால் வர முடியுமா முடியாதாடா? ஏலே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? இப்படி கொண்டு வந்து வண்டி விடுற. உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமா இல்லையாடா? இல்லைண்ணா, நீங்கள் தானே ஃபோன் பேசிட்டே ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க. உங்களை மாதிரி ஷாகுராக்கி ஆளுங்களுக்கு போய் தாண்டா அந்த ரோட்டில் ஆக்சிடென்ட்டே நடக்கு. யார்ரா நீ? போடாங்கிட்டு. மே கெட் இன் சார். உள்ள வாடா. ஆதித்யா சார். என்னடா கிளாஸுக்கு ஒழுங்காக வரமாட்டியாம்ல? காலேஜுக்கு லேட்டாக வர. என்ன தான் பிரச்சனை உனக்கு? அப்படிலாம் இல்லை சார், எல்லா கிளாஸ் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கேன். ஸ்டாஃப் என்ன போய் சொல்கிறாங்களா அப்போ? ஐயோ அப்படி இல்லை சார். எந்த ஸ்டாஃப் சார் சொன்னது நான் கிளாஸ் கரெக்டாக போகலன்னு? எந்த ஸ்டாஃப்னு சொன்னால் கிழிச்சிருவியா? இல்லை சார், யார் சொன்னான்னு தானே சார் கேட்டேன். யார் சொன்னா என்ன? ஓவராக பேசாத. இன்டர்னல் மார்க் என்கிட்ட தான் இருக்குது, சரியா? நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ. ஓகே சார். உட்காரு. டேய், நீ காம்படிஷனில் வின் பண்ண ப்ரைஸ் உள்ளே இருக்குது, எடுத்துக்க. ம். ஏன்டா இப்படி இருக்க? சார் திட்டினாலயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் எப்போ பாரு அமைதியாகவே இருக்கான். நம்ம என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டீங்க. உனக்கு மட்டும்தான் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் எங்களுக்கெல்லாம் இல்லையா? அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. ஆமாம், நீ பெரிய இவன், நீ சொல்கிறது எங்களுக்கு புரியாதுக்கும். ஓடா. ஆமாடா, நான் பெரியவன் தான். டேய். இப்போ என்ன சொல்லிட்டான்னு எந்திரிச்சு போகிறானா? இப்போ தாண்டா அவன் சார்கிட்ட வேறு திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நீயும் ஏன்டா இப்படி பண்ணுற?
ஹலோ மா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? காலேஜ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நீ ரொம்ப ஓவரா பேசுறியாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க அவங்க ரெடியாக இல்லை. சரி அதை விடுங்க, நான் ஒரு காம்படிஷனில். என்ன காம்படிஷன் அது இதுன்னு சார் சொல்றத உன்னால கேட்க முடியாதா? டேய், நீ ஆசைப்பட்டிருந்தானே உன்னை வெளியூர் காலேஜ்ல தங்கி படிக்க வைக்கிறேன். தேவையில்லாம எதை எதோ பண்ணிட்டு இருக்க. மா இப்போ நீங்களாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கம்மா. என்னடா கேட்கணும்? இனிமே எனக்கு காலேஜ்ல இருந்து எந்த ஃபோனும் வரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, மா. ஃபோனை வைடா. இவங்க யாருமே நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க ரெடியாக இல்லை. இது ஒரு நாள்னா ஓகே, இப்படியே என்னால் இருக்க முடியாது. போதும், எனக்கு யாருமே வேண்டாம், நான் போகிறேன். சரி, இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது? நல்லா யோசிச்சு பாரு. உன்னை புரிஞ்சுக்காது ஓன் தப்பு இல்லையே, அதுக்கே நீ சாக போகிற? அப்புறம் நீ பேசுகிறத கேட்க யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிற. ஆனால் உனக்கே என்கிட்ட பேசணும்னு தோணல. நான் எப்பயும் உன் கூட தானே இருக்கேன். இது எல்லாத்தையும் மறந்துரு. அவங்கெல்லாம் அப்படி தான். நீ வாழு, உன் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போ. உன் கூட எப்பயும் நான் இருப்பேன், அதை மட்டும் நீ மறந்துடாத. பார்த்து வந்துருக்கலாம்லண்ணே. ஏய், நான் அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவ? போவியா? நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒருத்தர் இருக்கான். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் அவன் கூட பேசுங்க. அவன் பேசுகிறத கேளுங்க. இந்த உலகத்தையே பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பான் உங்களுக்காக.